French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். தமிழ் திரையுலகின் உச்ச நட்சத்திரமாக இருப்பவர் நடிகர் விஜய். இவர் கடந்த ஆண்டு தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நடிகர் விஜய் தனது அரசியல் நகர்வுகளை கடந்த ஆண்டு இறுதி முதல் தீவிரமாக நகர்த்தி வருகிறார். குறிப்பாக தனது அரசியல் எதிரி திமுக என்றும் கொள்கை எதிரி பாஜக என்றும் அவர் திட்டவட்டமாக அறிவித்து வருகிறார். தமிழக வெற்றிக் கழக அரசியல் மாநாடு, பரந்தூர் மக்களுடன் சந்திப்பு, தமிழக வெற்றிக் கழக 2ஆம் ஆண்டு தொடக்க விழா ஆகியவற்றில் விஜய் பேசியது தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பங்கேற்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள YMCA அரங்கில் இந்த நிகழ்ச்சி வரும் 7ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் இஃப்தார் நோன்பு திறக்கும் விழாவை தொடங்கி நடிகர் விஜய் பேச உள்ளதாகவும் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்த ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் விஜயின் ஒவ்வொரு நகர்வும் மக்கள் மத்தியிலும் மற்ற அரசியல் கட்சியினர் மத்தியிலும் உன்னிப்பாக கவனிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு முழுவதும் விரைவில் அரசியல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளார் நடிகர் விஜய். அதற்காகவும் அவர் தீவிரமாக பணியாற்றி வருகிறார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளும் தொண்டர்களையும் அதற்கான ஏற்பாடுகளை செய்ய விஜய் உத்தரவிட்டுள்ளார். இஃப்தார் நோன்பு நிகழ்ச்சியில் நடிகர் விஜய் பாஜக அரசு இஸ்லாமியர்கள் தொடர்பாக கொண்டு வந்த சட்டங்கள் குறித்தும் திமுக அரசு அதில் எடுத்திருக்கும் நிலைப்பாடு குறித்தும் கருத்து தெரிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்ற முனைப்பில் களம் இறங்கியுள்ள விஜய் திமுகவிற்கு எதிராக வியூகங்களை வகுத்து வருவதுடன் கூட்டணிக்கான அச்சாரத்தையும் அடித்தளமிட்டு வருகிறார். விசிகவிற்கு நடிகர் விஜயே நேரடியாக அழைப்பு விடுத்தார். மேலும் திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சியினரையும் தன் பக்கம் இழுக்க நடிகர் விஜய் திட்டமிட்டு வருகிறார். நடிகர் விஜயின் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு பெரும்பாலும் முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் நடிகர் விஜயின் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தின் படப்பிடிப்பு பெரும்பாலும் முடிவடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் விஜய் முழுமூச்சில் அரசியல் களத்தில் இனி பயணிக்க உள்ளார். அவரது சுற்றுப்பயண அறிவிப்பும் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விஜயின் கட்சியில் சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனா முக்கிய பலமாக விளங்கி வரும் நிலையில் இந்தியாவின் பிரபல தேர்தல் வியூக பிரபலம் பிரசாந்த் கிஷோர் வரும் தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தை வெற்றி பெற வைப்பேன் என்று திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. French Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.